ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ளூட்டினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அக்ளூட்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டோட டைப்ஸு, தென் அக்ளூட்டினேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அக்ளூட்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளம்பிங் ஆஃப் பர்டிகுலர் ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பாக்டீரியாவாக இருக்கலாம், செல்ஸாக இருக்கலாம், லேட்டஸ் பீடாக இருக்கலாம். அது ஒரு ஆன்டிபாடி கூட மிக்ஸ் ஆகும்போது கிளம்பிங் நடக்கும். இந்த மாதிரி கிளம்பிங் நடந்துச்சுன்னா இது அக்ளூட்டினேஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆன்டிஜன் ஒரு ஆன்டிபாடி கூட மிக்ஸ் ஆகும்போது கிளம்பிங் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் இதோட டைப்ஸ் பார்க்கலாம். இதில் மேஜராக ஆக்டிவ் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் அண்ட் பாசிவ் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு 2 டைப்பாட்டு இதை பிரிக்கலாம். இந்த ஆக்டிவ் அக்ளூட்டினேஷனில் டைரெக்டாக அக்ளூட்டினேஷன் நடக்கிறத அப்சர்வ் பண்ணலாம். இதே பேசிவில் அப்படிங்கும்போது டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக, அதாவது ஒரு சால்யூபிள் ஆன்டிஜனை ஒரு கேரியர் ஒரு பார்ட்டிக்கலில் கோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடக்க ரெடி பண்ணுறது பாசிவ் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட். இப்போ இந்த ஆக்டிவை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்டிவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரெக்டாக அந்த அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லைடு, டியூப் அண்ட் ஹெட்டிரோஃபைல் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட், லாஸ்ட்டாக ஆன்டிகுளோபுலின் டெஸ்ட். இதை நம்ம கோம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோம் டெஸ்ட்னு சொல்கிறது தான் இந்த குளோபுலின் டெஸ்ட்டு. ஆக்டிவ் டெஸ்ட்டில் இந்த 4 டெஸ்ட்டு வருது. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது ஸ்லைடு அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்லைடு அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டில் அப்சல்யூட்டாக ஸ்லைடு இன்வால்வ் ஆகும். இதுவும் டைரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அக்ளூட்டினேஷனை. தென் இதில் நோன் ஆன்டிபாடி இருக்கும், அன்னோன் ஆன்டிஜன் இருக்கும். நோன் ஆன்டிபாடி இருக்கும், அன்னோன் ஆன்டிஜன் இருக்கும். தென் இதை ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியை குவான்டிஃபை பண்ணதுக்கும் இது யூஸ் ஆகும். தென் ஒரு பிளட் குரூப் ஏபிஓ பிளட் குரூப்பா, ஏ பிளட் குரூப்பா, பி பிளட் குரூப்பா அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண யூஸ் ஆகும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்டு தான். மேக்ஸிமம் பிளட் குரூப் டிஃப்ரென்ஷியேஷன் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த டெஸ்ட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிக்சர் பாருங்கள். இந்த 2 பிக்சர்லையும் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடக்கலை. இதில் அக்ளூட்டினேஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டியூப் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டாண்டர்ட் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் ஆர் சீரம் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட், சாட் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. தென் இந்த டெஸ்ட்டு சீரம் சீரியல் டைல்யூட் பண்ணுறாங்க. இந்த சீரியல் டைல்யூட் பண்ணப்பட்ட இந்த டெஸ்ட் சீரமில் ஆன்டிஜன் ஆட் பண்ணிவிட்டு இன்குபேட் பண்ணதுக்கப்புறம் அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷனை அப்சர்வ் பண்ணுறாங்க. இது எலைசாவோட ஒரு கன்ஃபார்மிங் டெஸ்ட். அண்ட் இதோட எக்ஸாம்பிள் விடல் டெஸ்ட், ப்ரோசெல்லுலர்
செலோசிஸ் ஸ்க்ரீனிங். இந்த பிக்சரில் பார்க்கும்போதே இந்த சீரீஸ் ஆஃப் டியூப்பில் வந்து டைல்யூட் பண்ணுறதுனால அதோட கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து வேரி ஆகிருக்கிறத வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டிரோஃபைல் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹெட்டிரோஃபிலிக் ஆன்டிபாடி வந்து பேஷண்ட்ஸோட பிளட்டில் வந்து சீரம், பிளாஸ்மா சீரம் ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணுது. ஹெட்டிரோஃபிலிக் சீரம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி வந்து ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஆன்டிகுளோபுலின் டெஸ்ட்டு. இது வந்து கோன் டெஸ்ட். அப்படின்னு சொல்லலாம். தென் இது வந்து ஆர்ஹெச் ஆன்டிபாடியை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த கோன் டெஸ்ட்லேயே வந்து 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் வந்து ஆன்டிபாடி வந்து ஆல்ரெடி அந்த ரெட் செல்லோட சர்ஃபேஸில் போயிட்டு பைண்ட் ஆகிருக்கும். டிடெக்ட் த ஆன்டிபாடி தட் ஆல்ரெடி bound to the surface of the RBC cells. RBC செல்ஸில் போயிட்டு ஆல்ரெடி பைண்டான ஒரு ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணும். இதே இன்டைரக்ட் அப்படின்னா டிடெக்ட் ஆன்டிபாடி இன் த பிளட் சீரம் that could potential bind to RBC cells. இது வந்து இன்டைரக்ட். அது ஆல்ரெடி பைண்ட் ஆனதை போயிட்டு டிடெக்ட் பண்ணும். இது வந்து பைண்ட் ஆக போகிற எபிலிட்டி இருக்க ஆன்டிபாடியை போயிட்டு டிடெக்ட் பண்ணும். இதுதான் டிஃப்ரெண்ட். அது ஆல்ரெடி பைண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் தான் போயிட்டு பைண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ பாசிவ் ஆன்டி அக்ளூட்டினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டைரெக்டாக போயிட்டு நம்ம அக்ளூட்டினேஷன் நடக்காது. இது அக்ளூட்டினேஷன் நடக்கிறதுக்காக நமக்கு ஒரு கேரியர் பார்ட்டிகல்ஸ் வந்து தேவைப்படும். இந்த கேரியர் பார்ட்டிகல்ஸில் வந்து சால்யூபிளாக இருக்கிற ஆன்டிஜன் வந்து கோட் பண்ணியிருக்கும். தென் இது போயிட்டு ஆன்டிபாடி கூட பைண்ட் ஆகி அக்ளூட்டினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். இப்போது லேட்டஸ்ட் அக்ளூட்டினேஷனில் அப்படின்னா லேட்டஸ்ட் பார்ட்டிக்கல் அது வந்து ஒரு பீட் ஷேப்பில் இருக்கும். அது ஒரு பீட் தான், ஓகேவா? இந்த லேட்டஸ்ட் பீட் வந்து ஒரு கேரியர் பார்ட்டிக்கலாக ஆக்ட் ஆகும். இந்த கேரியர் பார்ட்டிக்கலில் வந்து ஆன்டிஜன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. இந்த லேட்டஸ்ட் பீட்டில் வந்து ஆன்டிஜனை மட்டும்தான் கோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஆன்டிபாடியையும் கோட் பண்ணிக்கலாம். ஆன்டிஜனை பைண்ட் பண்ணால் ஆன்டிபாடியை போயிட்டு டிடெக்ட் பண்ணும். இதே ஆன்டிபாடியை வந்து பைண்ட் பண்ணால் ஆன்டிஜனை போயிட்டு டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹீமோ அக்ளூட்டினேஷன். இந்த ஹீமோ அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் வந்து எரித்ரோசைட் ஆன்டிஜனை வந்து டிடெக்ட் பண்ணும். ஆன்டிஜனை போயிட்டு டிடெக்ட் பண்ணும். sufficient concentration of antibody present. சஃபிஷியன்டான கான்சன்ட்ரேஷனில் வந்து ஆன்டிபாடி வந்து ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஆன்டிபாடி கிராஸ் லிங்க் வந்து நடக்கும்.
தென் அக்ளூட்டினேஷன் நடக்கும். இதே இன்சஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னா கிராஸ் லிங்க் வந்து நடக்காது. தென் அக்ளூட்டினேஷன் வந்து நடக்காது, நோ அக்ளூட்டினேஷன். தென் வந்து இது பேராசைட்டிக்கல் டிஸார்டர். பேராசைட் டிஸார்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் யூஸ் ஆகுது. கோஅக்ளூட்டினேஷன் டெஸ்ட் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அக்ளூட்டினேஷன் டெஸ்ட்டு. இதில் வந்து ஆன்டிபாடி வந்து கோட்டட் வித் கோவன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்பீசியஸ் எஸ்ஸோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்டெபைலோகாக்கஸ் அண்ட் அவேரியஸ். இந்த ஸ்பீசிஸோட ஆன்டிபாடியை வந்து கோட் பண்ணி ஆன்டிஜனை வந்து டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த அக்ளூட்டினேஷன் சாப்டர் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு ஆன்டிபாடி வந்து ஒரு பாக்டீரியாவோ இல்லைன்னா செல்லையோ போயிட்டு பைண்ட் பண்ணும். தென் அக்ளூட்டினேஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷன் தான் நம்ம அக்ளூட்டினேஷன். இதை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம அக்ளூட்டினேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.